என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்ட்ஷிப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் 1 + i into 2 - i divided by 2 + i whole square in a + ib ஃபார்ம் ஆர் x + iy ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்கம்மா. a + ib ஃபார்ம்னாலும் சரி, இல்லைன்னா எக்ஸாமில் வந்து x + iy ஃபார்ம்னு கூட கேட்கலாம். ரெண்டு ஒன்று தான்ப்பா. இது வந்து என்னென்னா, நீங்கள் ஆஸ் யூஸ்வல் கண்டுபிடிக்கிறதா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிற மெத்தடில் தான் போடணும். a + ibனாலும் சரி, x + iனாலும் சரி, சரிங்களா? இதில் நம்மளுக்கு என்னமா கொடுத்துருக்காங்க, 1 + i into 2 - i divided by 2 + i whole square கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? இப்போ இதை வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். நியூமரேட்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ 1 + iயும் 2 - i என்னமா இருக்குது, மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்ப்பா. 1 + i க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன, 2 - i, சரிங்களா? என்ன கால்குலேட்டர் என்ன வருது, 3. இப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். 3 + 1i 3 + 1i, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்னா, இது நான் நிறைய தடவை முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் மோடை வந்து நீங்கள் வந்து என்னென்னா செட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா இது வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், நியூமரேட்டர் வந்து நான் சிம்பிளை பண்ணிட்டேன்னா, அடுத்து டினாமினேட்டரை சிம்பிளை பண்ணுறேன். டினாமினேட்டர் ஏன் சிம்பிளை பண்ணுறேன்னா, இங்கே ஸ்கொயர் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கொயர் வரக்கூடாது, அதனால் வந்து சிம்பிளை பண்ணுறேன். நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க. a² + 2ab + b², அதில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி அதில் சிம்பிளிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் நம்ம இப்போ கால்குலேட்டரை போட போகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 + இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் i ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர், சரிங்களா? 2 + i ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்னமா, 3. ரியல் பார்ட் வந்து 3மா. இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல், அப்போ 3 + 4i, சரிங்களா? இப்போ இதை கடைசி வச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதா. ஃபஸ்ட் நான் இதில் என்ன பண்ணிக்கோன்னா, அதாவது வந்து இந்த ரெண்டையும் மல்டி பண்ணியிருக்கோம். 1 + i இருக்குது பார்த்தீங்களா, 1 + iயும் 2 - iயும் மல்டி பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 3 + 1i. அடுத்து 2 + i ஹோல் ஸ்கொயர் வந்து அதையும் சிம்பிளை பண்ணிடணும். சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் இது கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் z. அப்போ z = என்ன, 3 + 1i divided by 3 + 4i, சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், 3 + 1i divided by 3 + 4i, சரியாப்பா? வச்சுட்டு என்ன காஞ்சுகேட் எடுப்போமாம்மா. எது காஞ்சுகேட் எடுப்போம், 3 + 4i. அப்போ இதனுடைய காஞ்சுகேட் என்னமா வரும், 3 - 4i divided by 3 - 4i, சரிங்களா? காஞ்சுகேட்டால் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டி பண்ணிடுறோம்ப்பா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாங்களா? இங்கே நியூமரேட்டரில் என்னமா இருக்குது, அப்படியே கால்குலேட்டர் அடிங்க. ப்ராக்கெட் ஓப்பன், 3 + 1i ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு 3 - 4i, சரிங்களா? இப்போ என்ன வருது, ரியல் பார்ட் என்ன வருது, 13. வெரி குட். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல், என்ன வருது, -9i, சரிங்களா? இதில் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர், சரிங்களா? இல்லை ஃபஸ்ட் நம்பர் என்னமோ வந்திருக்கு 3, செகண்ட் நம்பர் என்னமோ வந்திருக்கு 4 கொடுத்துருச்சிங்களா? அடுத்த ஒன்றுலாம் 13 - 9i divided by 3² ப்ளஸ் 4², சரியாம்மா? என்ன வருதுமா, 25. இது தனித்தனியாக பிரிக்கலாமாப்பா? எப்படி தனித்தனியாக பிரிக்கலாம், 13 divided by 25 - 9i divided by 25 பிரிக்கலாமா? இதுதான் தானே z, சரிங்களா? இதை தான் a + ib ஃபார்ம் ஆர் x + iy ஃபார்ம்னு எழுதுகிறோம். இப்போ இதில் ரியல் பார்ட் எப்படி எழுதலாம், ரியல் பார்ட் என்னமா, 13/25. வெரி குட். இமேஜினரி பார்ட் என்னப்பா, இமேஜினரி பார்ட் = -9 divided by 25. இந்த i வந்து மறைச்சிக்கணும்பா. இமேஜினரி பார்ட் = -9 divided by 25. இவ்வளோதாம்மா. இது என்ன, இந்த சம்மில் வந்து புதுசாக நம்ம வந்து படிச்சிருக்கோம்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் சிம்பிளை பண்ணியிருக்கோம். என்னென்னா 1 + i into 2 - i ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கால்குலேட்டரை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி நியூமரேட்டர் கிடைக்குது. கீழே வந்து வெறும் 2 + i இருந்ததுன்னா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2 + i ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இதை சிம்பிளை பண்ணியிருக்கோம். சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் நம்ம எப்படி ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு போதும்ப்பா.